அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வரக்கூடிய அக்டோபர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் என்னவாக நடக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி. இந்த ராசியில் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன சுப பலன்கள் நடக்கும்? இந்த துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் உச்சம் பெறுவார். இந்த துலாம் ராசி சரராசி, துரிதமாக செயல்படக்கூடிய ராசி. இந்த ராசியில் நீதிமான் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், உழைப்பாளி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சம் பெறுவதால் இந்த துலாம் ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே ஓய்வின்றி உழைத்து கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிறது முதல் சான்று. இந்த துலாம் ராசி நண்பர்கள்ட்ட ஒரு வேலை உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வேலை முடிகிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராதையா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். அந்த வேலை திருப்தியாக முடியலைன்னு சொன்னால் திருப்தியாகவே இருக்காது. அப்போ ஒரு எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஓயாமல் உழைப்பவர்கள் தான் இந்த துலாம் ராசி நண்பர்கள். அதனால் இந்த துலாம் ராசி நண்பர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்த துறையிலெல்லாம் அவர்கள் இருக்கின்றார்களோ அவங்களுக்கு பொறுப்புகள் கூடிக்கிட்டே போகும், வேலைப்பளுவும் கூடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். வேலைப்பளு கூடிக்கிட்டே போனால் ஒரு வேலையை கொடுத்தா செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு தயாராகிடுவாங்க. அதனால் அந்த நிர்வாகம் அப்படிங்கிறது இவங்க மேலே அடிக்கடி அந்த பணிச்சுமையை செலுத்திக்கிட்டே இருக்கும். எவ்வளவு கொடுத்தாலும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க அவங்க தான் துலாம் ராசி நண்பர்கள். சோர்வின்றி உழைப்பவர்கள். ஐயா, ஒரு தலைவலி காய்ச்சல்னா கூட இருக்கட்டும், வேலை தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இப்படி காலங்காலமாக ஓடி 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 உழைச்சி காசு பணம் சம்பாதிச்சு நிம்மதியாக இருக்குமான்னு கேட்டால் அது தாயா இல்லை. அந்த நிம்மதி தாயா இல்லை. அந்த நிம்மதி எந்த கடையிலையா விற்கிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது துலாம் ராசி நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு தானே சுக்கிரன். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அருமையாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது சுக்கிரன் தான். ஆனால் இந்த துலாம் ராசிக்கு 6ஆம் அதிபதி குரு பகவான் ஐயா, 3ஆம் அதிபதி குரு பகவான். அதனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? தன செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் நமக்கு பகையாளியாக வர்றதுனால்தான் காசு பணம் நம்ம கையில் தங்கவே மாட்டேங்குது. முதல்கட்ட பாயிண்ட் இதுதான். எவ்வளவோ உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஆனால் கையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். யாராவது கேட்டால் கொடுத்துருவோம், யாருக்காவது கடனாக கொடுத்துருவோம், கைமாத்தா கொடுத்துருவோம், வாங்கிட்டு போயிடுவாங்க. வருமானு கேட்டால் வராது. சில நேரங்களில் நம்மளுடைய ஜுவல்ஸை அடமானம் வச்சு கூட அடுத்தவங்களுக்கு கைமாத்து கொடுப்போம், கடனாக கொடுப்போம், ஏதோ ஒன்று செய்வோம். அதெல்லாம் துலாம் ராசி தான். ஏன் இந்த 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது செவ்வாய் துலாம் ராசிக்கு. பழகிறவங்க அந்த மாதிரி பழகுவாங்க, பெரிய மத தோரணையில் பழகுவாங்க, அன்பை பாசமாக இருப்பாங்க. அது ஒரு சிறிய பாசத்துக்கு நம்ம பெருமளவில் நம்பிக்கை வைக்கக்கூடிய நண்பர்கள் தான் துலாம் ராசி நண்பர்கள். அதனால் நம்பிக்கையின் அடிப்படையில் சில மோசடிகளை சந்திக்கக்கூடியதும் நீங்கள் தான். இப்படி பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆக சதா உழைப்பு, சதா வேலை, தினந்தினமும். அப்போ இந்த இயக்கத்துக்கு நமக்கு என்ன பலன்? ஒவ்வொரு மாதமும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ராசி பலன் பார்த்தா துலாம் ராசிக்கு ஆகா ஓகோண்டம் போடுறாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குதுங்க ஐயா. கொஞ்சமாவது பொருந்துகிற மாதிரி பலன் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள் கேட்பீர்கள். ஐயா, துலாம் ராசியில் நாமளோ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயோ நம்ம ஊர்லேயோ 40-50 பேர் பிறக்கவில்லை ஐயா. இந்த உலக மக்கள் தொகையை 12ஆக பிரித்தா 12 ராசியிலையும் கோடான கோடி நபர்கள் பிறந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ராசியிலும் கோடான கோடி நபர்கள் இருக்கின்ற பொழுது துலாம் ராசிக்கு சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது பல பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. அவங்களெல்லாம் தான் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்பாங்க. ஏயா இப்படி பொய்யா சொல்லிகிட்டு இருக்கீங்க? ஏயா நாங்கள் தான் உங்களுக்கு கிடைச்சோமா? நாங்கள் என்ன பகடக்காயா? எங்களை வச்சு தான் பிழைப்பே பிழைக்கிறீங்களா? எங்களை வச்சு யூடியூப்பில் வீடியோ போட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களா? எங்கள் பாவம் உங்களை சும்மா விடுமா? இப்படியெல்லாம் கேட்பாங்க. ஐயா, நான் உங்களை ஒரே வார்த்தை கேட்டுக்கொள்கிறேன் ஐயா, கோபித்து கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் சுயஜாதகம் உண்டு. அந்த சுயஜாதகத்தில் நம்ம என்ன திதியில் பிறந்திருக்கிறோம், என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம், எந்த நாமயோகத்தில் பிறக்கிறோம், எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறோம், நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம லக்னம் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறோம், நம்ம லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரா, ஸ்ட்ராங்காக இருக்கிறாரா,
இல்லை திதி சூனியத்தில் மாட்டி இருக்கிறாரா, இல்லை நம்ம ராசியாதிபதி திதி சூனியத்தில் இருக்கிறாரா, கருணநாதன் பலமாக இருக்கிறாரா, நமக்கு அவயோக நட்சத்திர சாரங்களில் போய் நம்மளுடைய யோகமான கிரகங்கள் இருக்குதா, இப்படி பல விஷயங்கள் இருக்குதுங்க ஐயா. பல விஷயங்கள் இருக்குது. தொழிலே கை கொடுக்க மாட்டேங்குது, வேலையே கை கொடுக்க மாட்டேங்குது. காரணம் உண்டு. 10ஆம் இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஜீவனஸ்தானத்தில் சுயஜாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். இந்த வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாமே 10ஆம் இடத்துல பிரச்சனையாக இருக்கும். கடனுக்கு மேலே கடனாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 6ஆம் இடத்துல பிரச்சனையாக இருக்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியேறி ஓடிட்டேனையா, என் சொந்த ஊர்லேயே வாழவே முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு 5ஆம் இடத்துல பிரச்சனையாக இருக்கும். சொந்தமாக வீடு கட்டினேன், அதில் தான் ஒரு சூனியத்தில் மாட்டிக்கிட்டேன், இன்ன வரைக்கும் எழுந்திருக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 4ஆம் இடத்துல பிரச்சனை இருக்கும். அப்பா வழி உறவுகள் பூராமே பகையாக இருக்குதுங்க ஐயா. எதை தொட்டாலும் பகை ஐயா. வாய் உழுத்து பேச முடியல ஐயா. அவங்களால எனக்கு எந்த ஒரு புண்ணியம் இல்லையான்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பிரச்சனையாக இருக்கும். அத்தை வழி தாய்மாமன் வழி உறவுல பிரச்சனையாக இருக்கு, 6ஆம் இடத்துல பிரச்சனையாக இருக்கும். கொடுத்த பணம் கைக்கு வரவே இல்லை, வாக்குஸ்தானத்தில் பிரச்சனையாக இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஆய்வு பண்ணி தான் ஒரு விஷயத்துக்கு வர முடியும். இவ்வளவு இருக்குல்ல, நீங்கள் ஏன் கோச்சார பலன் போடுறீங்க, பொதுவான பலன் சொல்லுங்கள் ஐயா. பொதுவான ஒரு விஷயத்தை பேசாமல் எப்படி ஐயா மெயின் விஷயத்துக்கு போக முடியும்? ஒரு வீடு கட்ட போகிறோம். அந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம கைவசம் இப்போ வந்து ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு என்ன ஒரு பிளானிங்னு கூட பேசாமே போனோடனே கம்பி, கடப்பாறை, சிமெண்ட்டு, கல், மண், ஜல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உடனே சிமெண்ட்டை போட்டு குழச்சி அஸ்திவாரத்தை கட்டிடுவோம் ஐயா, வீடை கட்டிடுவோம் ஐயா, அரிசி போட்டுருவோம் ஐயா, எப்படி ஐயா நடக்கும்? அப்போ பேசிக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ராசி பலன் தான். இதை வச்சு தான் நம்ம மேல் பலத்துக்கு வந்து நம்ம போக போகிறோம். அதனால் ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது இல்லையா? அதை கொஞ்சம் தெளிவாக ஆய்வு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோச்சார பலன்களும் சொல்லக்கூடிய கோச்சார பலன்களும் நம்ம சுயஜாதக பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம பார்க்காம இருக்கிற வரைக்கும், இதை தெரிஞ்சுக்கிறாத வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த யூடியூப்பில் இருக்கிற காணொலியில் வரக்கூடிய ராசி பலன்களை பார்த்துட்டு யாரையாவது ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருப்போமே தவிர நாமளும் நல்ல பொசிஷனுக்கு வர முடியாது. போன மாதம் சொன்னீங்க ஒன்றுமே நடக்கலை, இந்த மாதம் சொன்னீங்க என்ன நடக்க போதும், அதுக்கு முந்தின மாதம் சொன்னீங்க ஆகா ஓகன்னு ஒன்றும் நடக்கலை. இந்த ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறதெல்லாம் யார் சொல்லிக்கிட்டு இருப்பா தெரியுமா? யார் சொல்லுவாங்க? அந்த சுயஜாதகத்து பக்கமே போகாத நபர் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சுயஜாதகத்தை பார்த்து ஒரு தெளிவான ஒரு கைடு உங்களுக்கு கிடைக்கணும். ஜோதிடத்தில் வந்து ஒரு நல்ல கைடு கிடச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் உங்களை வாழ வச்சிருவார். பொதுவாக மேலோட்டமான பலன்களை பார்த்து வாழ்க்கையை ஆசைகளை காட்டி மோசத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அடுத்த மாதம் நீ கோடீஸ்வரன், அதுக்கு அடுத்த மாதம் நீ லட்சாதிபதி, அதுக்கு அடுத்த மாதம் அப்படி இப்படி ஆகா ஓஹோ, இதெல்லாம் வந்து வேஸ்ட். ஆக என்ன தசாபுத்திகள் நமக்கு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோம், இதுலேருந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக தெளிவாக ஆய்வு பண்ணி நம்ம முடிவுக்கு வராத பட்சத்தில் இந்த ராசி பலனை மட்டுமே பார்த்து நடக்கலை அப்படின்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் நண்பர்களே. இந்த குறை சொல்வது அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலையும் செட் ஆகாது. அதனால் இது ஏன் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, சுயஜாதகம் பர்ஃபெக்டாக பேசும், 80% பலனை கொடுக்கும். கோச்சாரம் அப்படிங்கிறது 20% பலன் கண்டிப்பாக எல்லாருக்கும் செட் ஆகும் அப்படிங்கிறதான். அதில் ஒரு 10% பேருக்கு சுத்தமாக செட் ஆகாது. அவங்க தான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிறந்ததுலேருந்தே கடன் ஐயா, பிறந்ததுலேருந்தே வாழவே முடியல, பிறந்ததுலேருந்தே கஷ்டம் ஐயா, இப்போ வரையும் கஷ்டம். 60 வயசாச்சு, 65 வயசாச்சு. இதுக்கெல்லாம் நாம மேலே ஒரு சின்ன தவறு இருக்குது. ஜாதகம் பார்க்குற போதே அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தில் என்ன செய்யணும், என்ன தசாபுத்தி காலங்கள் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும், நான் என்ன பண்ணனா எனக்கு பிரச்சனையான இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு வரணும். பொதுவாக சாதாரணமாக பேசி காரியம் இல்லை நண்பர்களே. அதனால் பல விஷயங்கள் சுயஜாதகத்தில் தான் உண்டு நண்பர்களே. நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கிறேன். சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லுங்கயான்னு சொல்லி சில பேர் அதில் வேற பேசுவாங்க. என்ன சொன்னாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும், என்ன சொன்னாலும் அதை மறுப்பு தெரிவிக்கிறதுக்கும் சில நண்பர்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள் நண்பர்களே. அவர்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன கேட்கணும், நம்ம எப்படி இருக்கணும், அப்போ இதுக்கு என்ன அடிப்படை விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது, இதை ஆய்வு பண்ணாத வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் நண்பர்களே. அதனால் கன்ஃபார்மாக ஜாதகத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னவாக இருக்கும், 4 மாதாந்திர கிரக பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்களே துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதேமாதிரி இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் வேற
10ஆம் இடத்தை நோக்கி அதிசாரமாக வந்து கொண்டிருப்பார். சனி வேற வக்கரத்தில் இருக்கின்றார். பல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசி நண்பர்கள் காத்து கொண்டு இருக்கிறது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்துல வேலை மாற்றம் கிடைச்சால் போய் வேலையில் சேர்ந்து விடுங்கள். ஒரு உயரிய பதவி உங்களுக்கு தேடி வரும். அந்த பதவியில் போய் உட்காந்துக்கங்க. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இதிலிருந்து 10 ரூபா சேர்த்து சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். டார்ச்சர் இல்லாத வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் உடனே சேர்ந்துக்கலாம். அந்த வாய்ப்பு இந்த அக்டோபர் மாதம் வரும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது முதற்கட்ட பாயிண்ட்டு. போட்டித் தேர்வுகளில் எழுதி காத்து கொண்டிருக்கிற நிறைய நண்பர்கள், அதாவது அரசு வேலைக்காக இல்லாட்டி ஒரு தனியார் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நண்பர்களே. வேலை தான் எனக்கு பெரும் பிரச்சனை ஐயா, அந்த வேலை அப்படிங்கிறது சிறப்பாக அமையுமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக அமையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதேமாதிரி நிறைய நபர்கள் சொந்த வீடு வாசல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு லோன் போட்டு வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிற இடம் இருக்குது, கட்டாயம் லோன் போட்டு தான் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிற அப்படின்னா கட்டாயம் இந்த காலகட்டத்தில் லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ வீடு கட்டுவதற்கான அஸ்திவாரத்தை கண்டிப்பாக அதாவது அந்த அஸ்திவாரம் போடுறதுக்கான பேச்சுவார்த்தை இந்த மாதம் பேசிடுவீங்க. இந்த மாதம் கன்ஃபார்மாக பேசுவீங்க. அதாவது வாகன அமைப்புகள் நிறைய பேருக்கு சொந்தமாக வாகனம் வாங்குறது, அதாவது சில பேர் லோன் போடாமலே வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நண்பர்களே. கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வாக்கு வன்மையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் எடுத்தங்கோத்தோன்னு பேசாமல், கோவப்பட்டு பேசாமல் மட்டும் இந்த மாதம் முழுவதும் இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த பணம், வெளியில் யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்துக்காக நீண்ட வருஷங்களாக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு வாய்ப்பு இந்த மாதமாக ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா பல பேருக்கு அந்த பணம் திரும்பி கைக்கு வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக நடக்கும். கன்ஃபார்மாக நடக்கும். நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்களான்னு கண்டிப்பாக பணம் பார்த்து கொடுத்துருவீங்க. அந்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அது இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய சுப செலவுகள் இந்த மாதம் ஏற்படும். இந்த முற்பகுதியில் அக்டோபர் 15க்கு முன்னாடி நிறைய சுப செலவுகள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குறது அது இதுன்னு சொல்லி நிறைய செலவுகள் இருக்குது. அந்த செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். கட்டாயம் வாங்கிறவங்க அதற்கான பண வரவு கிடைச்சே தீரும். இது கன்ஃபார்மாக நடக்கும். அதுக்கப்புறம் திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடிய அமைப்பில் நிறைய பேருக்கு அந்த யோக வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் இந்த மாதம் முழுவதும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், குரு பகவான் ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அவர் அதிசாரமாக இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே வந்து அவர் 5ஆம் பார்வையாக வாக்குஸ்தானத்தை பார்ப்பார். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கும் ஐயா. வருமான பற்றாக்குறை இல்லாமல் அனைத்து விஷயங்களுமே நம்ம செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளே வந்து ஒரு நல்ல அந்யோன்யம் பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சண்டை சச்சரவுகளோடு இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் கூட நம்ம கூட கைகோர்த்து போகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு எதிர்பாராத ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், புதிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அறிமுகம் ஆவார்கள். அந்த புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆகின்ற பொழுது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பழகிக்கங்க. ரொம்ப கவனத்தோடு பழகிக்கங்க. அதுதான் விஷயம். ஏன்னா நீங்கள் பொதுவாகவே வந்து துலாம் ராசி நண்பர்கள் யாருக்கிட்டுமே கூசாமல் பேசி பழகிறது தான் நமக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. நல்லா பழகிடுவோம், பேசிடுவோம், குடுக்கல் வாங்கல் வரைக்கும் போயிடுவோம். நம்பிக்கை வச்சு குடுக்கல் வாங்கல் வச்சுட்டு பணத்தை இழக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அது இந்த மாதம் புதிய நண்பர்கள் அறிமுகமாகிற போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை மட்டும் பார்த்து கவனமாக பேசிக்கங்க. சரிங்களா நண்பர்களே? அதேமாதிரி மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்களும் மேலும் பதவி அப்படிங்கிற உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு. ஏன்னு சொன்னால் குரு 10ல் வரப்போகிறார் அதிசாரமாக. அதே மாதிரி பதவியை தக்க வைக்கிறதுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பதவியை ரொம்ப தக்க வைக்கிறதுக்கும் கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் உங்களுடைய நேர்மை அப்படிங்கிறது அதிகமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, நிறைய நல்ல பேர் வாங்குவீங்க. அது உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பிடிக்காது. அதுதான் விஷயம். இந்த கீழே இருக்கவங்க மேலே இடத்துக்கு போட்டு கொடுத்து உங்களை கெட்ட பேராக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இவங்க வேலையெல்லாம் சேர்த்து உங்கள் தலையில் கட்டிட்டு அவங்க ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுனால தான் இந்த 10ஆம் இடத்தில் குரு பகவான் வர்றபோது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் உண்டு. தொழிலில் ஒரு நெருக்கடிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு. தூரதேச பயணங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் போயிட்டு இருக்குது, அப்படி இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் தீரக்கூடிய அமைப்பு உண்டு. சில பேர் வெளி ஊர்கள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து பூர்வீக ஊருக்கு வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு உண்டு. நம்ம சொந்த ஊரில் போய் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள்னால ஒரு நல்ல ஆதாயம் உண்டு. பிள்ளைகளால் வந்து ஒரு பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு.
உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் அப்படி பிள்ளைகள் பண்ணுவார்கள். பிள்ளைகள் வந்து உங்கள் மேலே நல்ல அன்பு பாசத்தோடு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நல்ல நேரம்னே சொல்லலாம். பிள்ளைகளால் பெருமகிழ்ச்சி, பிள்ளைகளால் யோகத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டு. இப்படி பல நல்ல விஷயங்கள் இந்த அக்டோபர் மாதம் நடக்க இருக்கின்றது நண்பர்களே. அதனால் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல வேலையும் நல்ல பொருளாதாரமும் கொடுத்த பணம் கைக்கு வர்றது அப்படிங்கிறது, நாம் பிறருக்கு வாக்கு கொடுத்தோம்னா அந்த வாக்கை நிறைவேற்றுற அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கும். குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, ரொம்ப நல்ல விஷயம். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் எதுவுமே சிறக்காது. ஏன்னா இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் 5ஆம் இடத்தை நோக்கி வரக்கூடிய அமைப்பு இல்லையா, கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் சித்திரை நட்சத்திரத்துக்காரர் முருகப்பெருமானை பிடித்து கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் லட்சுமி நரசிம்மரை பிடித்து கொள்ளுங்கள். விஷாக நட்சத்திரத்துக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை பிடித்து கொள்ளுங்கள். உங்களெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் தரிசனம் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகி நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க நண்பர்களே. மிக்க நன்றி.